current affairs of 22nd December 2023. First current affairs பாருங்க. Who among the following has been crowned BBC Sports Personality of the Year 2023? Mary Earps. Next, which among the following Indian naval ship evacuate sailor abroad hijacked vessel MA Ryan? எந்த ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஐஎன்எஸ் கொச்சி தான். சரிங்களா? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சொமாலியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நேம் த ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் பை IAF டியூரிங் எக்ஸசைஸ் அஸ்ட்ரசக்தி. ஸோ இது வந்து இண்டிஜினியஸ் மிசைல் சிஸ்டம். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமர். சமரோட பிரீஃப் பார்த்துக்கோங்க. Surface to air missile for assured retaliation. So next பார்க்கலாம். Researchers at Dash University warn the farmers against the attack of late blight disease on potato crops. So இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா potato crops. Okay, so என்ன டிசீஸ் பேர் இது? blight disease. Okay, so it is caused by the fungus Phytophthora infestans. சரிங்களா? ஸோ எந்த யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க, வார்ன் பண்ணியிருப்பாங்கன்னா பஞ்சாப் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், விச் அமங் த ஃபாலோயிங் நேஷன்ஸ் ரீசென்ட்லி டெஸ்ட் ஃபயர்ட் intercontinental ballistic missile powered by solid fuel? Okay, so ICBM we know, intercontinental ballistic missiles, solid fuel. Okay, fuel பாத்தீங்கன்னா solid fuel அப்படின்னா சாலிடா இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சைடைசரையும் ஃபியலையும் என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணி சாலிட் ஃபார்ம்ல வச்சிருவாங்க. லைக் சாக் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சாக்கை வந்து இக்னைட் பண்ணோம்னா அது எரிஞ்சா, ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் அதை பேர்ன் பண்ற மாதிரி மெட்டீரியல்ல வச்சிருப்பாங்க. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம இதை இக்னைட் பண்ணிட்டோம்னா இதை ஸ்டாப் பண்ண முடியாது. இதுவே லிக்விட் ஃபியூயல் அப்படின்னா லிக்விட் தனியா இருக்கும், ஆக்சைடைசர் தனியா இருக்கும். சரிங்களா? ஸோ கம்பஷன் நடக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இக்னிஷனை வந்து நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் லிக்விட் இங்கே வந்து ஒரு வால்வ் வச்சிருப்பீங்க. இதை நிறுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இக்னிஷன் ஸ்டாப் ஆகிடும். இதுவே சாலிட் ஃபியூயலில் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு வாட்டி இக்னைட் பண்ணால் அது ஃபுல்லாக எரிஞ்சு தான் அது முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து எந்த கண்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னா நார்த் கொரியா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who among the following launched the Indian Forest and Wood Certification Scheme to counter foreign agencies? Okay, so இந்த foreign agencies தான் என்ன பண்றாங்க, இந்த wood certification வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் இண்டிஜினியஸா ஒரு wood ஃபாரஸ்ட் அண்ட் wood certification scheme வந்து கொண்டு வந்திருக்காங்க. Okay, so next question பார்க்கலாம். When is the International Monitoring Station Day observed by WPC? That is Wireless Planning and Coordination Wing. Next WMO. WMO என்னன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மானிட்டரிங் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா December 19. எதுக்காக இது பண்றாங்க அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரீ ஸ்பெக்ட்ரம். ஓகே, பப்ளிக் டெலிகாம் சர்வீசஸ் வயர்லெஸ் யூசர்ஸ் இன் இந்தியா இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எப்படி வந்து இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம எப்படி பண்றாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த அவேர்னஸ் டே தான் December 19. So next, what is the name of the newly discovered species of bat on the French island of Corsica? Okay, so இந்த species name கேட்டிருக்காங்க நியூஸ்ட்ரேலே, அதுதான் இந்த ஸ்பீஷிஸோட நேம். இந்த ஐலண்ட்ஸ் ஆஃப் கார்சிகா எங்க இருக்குன்னா மெடிடேரியன் சீல தான் இந்த ஐலண்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Who among the following is to continue his third term as president of Egypt after winning the recent election with no opposition and he got 89.6 votes in its favor? Okay, so யாருன்னு கேக்குறாங்க, அப்துல் ஃபத்தா LCC. So next question பாருங்க. The union government has allowed dash states to borrow an additional 60,000 crore. Okay, so எந்த financial year 2024ல வாங்கிருக்கலாம். எதுக்கு மேல அப்படின்னா net borrowing ceiling. Okay, for the contribution to the national pension scheme. Okay, so இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல நிறைய வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால யூனியன் கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, அடிஷ்னலா ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் நெட் பாரோயிங் சீலிங். ஸோ இது யாருன்னா டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எத்தனை ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டேட்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 23rd December 2023 பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
First question is, who among the following won 5th edition of Tennis Premier League 2023? யாருன்னு பார்க்குறீங்கன்னா பெங்களூரு மேவரிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which state government announced a 73 crore plan for redevelopment of Punor Dam? Okay, Punor Dam in சீதாமார்ஹி. ஓகே, ஸோ எந்த ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க? பீகார். இந்த புனோர்தம் சீதாமாரிங்கிறது பர்த் பிளேஸ் ஆஃப் சீதா. ஸோ ராமாயண சர்க்கியூட்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் வந்து இந்த இந்த ராமாயணால ஒரு சில முக்கியமான இடம் இருக்குல்ல, அயோத்தியா, சீதாமாரி, மதுரா. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே வர்ஷிப் பண்றது தான் இந்த ராமாயண சர்க்கியூட். ஓகே, ஸோ இந்த சீதாமாரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட், who among the following launched card on file COF tokenization ஃபெசிலிட்டி ஃபார் கார்டு ஹோல்டர்ஸ்? ஓகே, ஸோ எந்த பேங்க் அப்படின்னு கேட்குறாங்க? ஆர்பிஐ தான் பண்ணியிருக்காங்க. டோக்கனைசேஷன்னா நம்பர் இல்லை. இப்போ நம்ம கார்டுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆன்லைனில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து கொடுப்போம் இல்லையா? ஸோ கொடுக்கும்போது ஃபார் டிரான்சாக்ஷன், இப்போ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லலாம் டிரான்சாக்ட் பண்ணும்போது இந்த நம்பர் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் நாட் சேஃப். அதனால ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா டோக்கன் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இந்த நம்பர்ஸ் தெரியும். இந்த ஈச் இண்டிவிஜுவல் பிளாக்குக்கு ஒரு டோக்கன் நம்பர் அவங்களே டம்மி நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம அந்த டம்மி நம்பர் வந்து அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து என்டர் பண்ணா போதும். இதுதான் வந்து கார்டு ஆன் ஃபைல், தட் இஸ் டோக்கனைசேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ இது ஆர்பிஐ தான் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சயின்டிஸ்ட் have discovered a volcanic activity on plain of dash called Elysium Planitia. Okay, மார்ஸ்ல தான் இது நடக்குது. சரிங்களா, வால்கனிக் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ நாளைக்கு முன்னாடினா 120 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், த சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் 2023 were announced on December 20, 2023. இன் எத்தனை லாங்குவேஜ்ல சாகித்ய அகாடமி அவார்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க? 24 லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். Where have the archaeological discovered the world oldest known fort whose construction dates back to 8,000 years old? Okay, so world oda oldest fort, okay, எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிபேரியால இருக்கு. It is on the bank of Amnia river. Okay, so இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்டர் கேதரர்ஸும் வந்து ஃபோர்ட் வந்து பில்ட் பண்றாங்க. ஸோ நாட் ஒன்லி த கிங், அதுக்கப்புறம் வந்தவங்க இல்லை, பிரிமிட்டிவ் குரூப்ல இருக்கிறவங்களும் இந்த ஃபோர்ட் வந்து பில்ட் பண்றாங்க. அதுதான் 8,000 இயர்ஸ் ஓல்டுக்கு முன்னாடி இந்த ஆம்னியா, அந்த பேங்க் ஆஃப் ஆம்னியா ரிவர் இந்த ஃபோர்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ ரிலீஸ் த ரிப்போர்ட் டைட்டில் அ கிரீன் அண்ட் சஸ்டைனபிள் growth எஜெண்டா ஃபார் த எக்கனாமி? ஸோ யார் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்கன்னா நீதி ஆயோக் தான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கன்னா, நேம் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி 5-star ரேங்க் ஆஃபீஸர் வித் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகே, அர்ஜன் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, when was the one nation one ration card scheme launched by the government of India? ஸோ இயர் கேட்டிருக்காங்க 2019. இது ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 99.8% ரேஷன் கார்டு வந்து ஆதாரோட லிங்க் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனாலதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆன் December 20th, 2023, who among the following released a commemorative stamp on first foundation day of All India Institute of Ayurveda? Okay, ஸோ யாருன்னா சர்பானந்த சோனோவால். ஸோ நெக்ஸ்ட், current affairs of 24th December 2023 பார்க்கலாம். Where is the ISSF shooting World Cup taking place? Cairo. So next பாருங்க, 3 sub schemes, namely MSME gift scheme, MSc spice scheme, MSc scheme on online dispute resolution for delayed payment scheme. Okay, so they are being launched under RAM program. Okay, it is assisted by யாருன்னு கேக்குறாங்க? வேர்ல்டு பேங்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, when is the winter solstice observed annually? ஓகே, ஸோ வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஷார்டஸ்ட் டே ஆஃப் த இயர். ஓகே, ஸோ ஷார்டஸ்ட் டே ஆஃப் த இயர்னா சன் எங்க இருக்கும்னா இது இந்தியாவுக்கு. சரிங்களா,
சன் எங்க இருக்கோம்னா கேப்ரிகான்ல இருக்கும், அதாவது ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து வின்டர் தானே. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22. ஸோ லாஸ்ட் இயர் வந்து டிசம்பர் 21 வரும். இது ஆல்டர்னேட்டிவா வரும்னா கிடையாது. ஸோ திஸ் இயர் 22ல இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 21ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து வின்டர் சால்ஸ்டைஸ். சிமிலர்லி சம்மர் சால்ஸ்டைஸும் இருக்கும் நம்மளுக்கு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஈக்வினாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்வினாக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். The principal bench of the NGT, that is National Green Tribunal, has appointed 3-member committee to inspect sea turning red due to algal bloom. Okay, so இது எங்கன்னா புதுச்சேரி. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் டைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல்கல் ப்ளூம். ஆல்கல் ப்ளூம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். ஸோ அப்போ ரிச்சா இருக்கும் போது என்ன இருக்கும்னா நிறைய வந்து ஆல்கே வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த ஆல்கே ஃபார்ம் ஆகுறதுனால அண்டர் வாட்டர், ஓகே, ஸோ இந்த லென்த்திக் லோத்திக் அப்படின்னு படிப்போம் இல்லையா. ஸோ இங்க இருக்க ஆர்கானிசம்லாம் சன்லைட் வந்து பிளாக் ஆயிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கேட்டஸ்ட்ரோஃப் மாதிரி இருக்கும். இது எங்க இருக்கும்னு பார்த்தீங்க, எங்க இது நடந்துட்டு இருக்கு புதுச்சேரியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்குப்பம் ட்ரெயின் அண்ட் பீச் இங்கே தான், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், who among the following has been given responsibility to provide parliament security after the recent security breach in parliament? So இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா CISF, Central Industrial Security Force. இவங்க ஸோ இந்த NSD, CPRF, ITBP இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் வீடியோல வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன். இந்த CISF ஆல்சோ ஐ டோல்ட், இது வந்து இண்டஸ்ட்ரி செக்டாருக்காக, இந்த இண்டஸ்ட்ரி செக்டாருக்காக கொடுக்குற ஃபோர்ஸ் தான் இந்த CISF. ஸோ இவங்க இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருப்பாங்க. இந்த இப்போ வந்து இந்தியாவில் வந்து பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ப்ரொவைட் திஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அப்போ பார்லிமெண்ட்ல எந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்கன்னா CISF தான் இருக்காங்க. அதுவும் இப்போதான் வந்து சொல்லியிருக்காங்க CISF ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who among the following tested 3D printed rotating detonation rocket engine? We know what is 3D printing. ஸோ இதுக்கு வந்து தனியா நம்மளுக்கு ஆர்டிக்கலே இருக்கு, வீடியோஸ்ல போய் பாருங்க. ஸோ ரொட்டேட்டிங் டிட்டோனேஷன் ராக்கெட் என்ஜின் யார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணாங்கன்னா நாசா தான் பண்றாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், நேம் த 2-day tribal orientation program organized by the National Tribal Research Institute. ஓகே, ஸோ இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி வியாக்னான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், நேம் த மொபைல் அப்ளிகேஷன் லான்ச்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் that aims to provide information about MSP and agronomy to jute farmers. Okay, ஸோ இங்க வந்து ஜூட் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்தியாவில், வெஸ்ட் பெங்கால். ஓகே, ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட் மெட்ரோ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. Who among the following is organizing a one-day national workshop on cactus for green economy in watershed project? ஸோ இது யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா DOLR இவங்க தான் பண்றாங்க, சரிங்களா. ஸோ இந்த கேக்டஸ்ங்கிறது ஒரு டெசர்ட் வெஜிடேஷன் தான், சரிங்களா, டெசர்ட் வெஜிடேஷன். ஸோ அப்போ DOLRனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் த இண்டஸ் எக்ஸ்போ பீயிங் ஆர்கனைஸ்டு பை த ட்ரேட் ப்ரமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஃப்ரம் January 8th to 10th 2024? ஓகே, ஸோ கிரேட்டர் நொய்டால தான் இது நடக்க போகுது. தேங்க்யூ.